விவாகரத்து கொடுக்கறதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நாம அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா வெளியே வச்சு கூட பேசி பைசல் பண்ணி செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட டைவர்ஸ் கொடுத்துக்கலாம். தம்பி இப்பதான் சொன்னாரு, பொண்ணு பிரெக்னண்டா வேற இருக்காளாமே. ஆமாங்கம்மா. சரி, நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க அத சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து வாழணும்னுதே எங்களோட எண்ணம். ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டான் தான் நாங்க நினைக்கிறோம். ஓ, அப்ப உங்க பொண்ணு மியூச்சுவல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான்னு சொல்றீங்க. மா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சேது கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சரி, உங்க பொண்ணு எங்க இருக்காங்க? குளிக்க போயிருக்காமா, இப்ப வந்துருவா. அம்மா, எப்படியாச்சும் என் மக கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி, நீங்க ஏதோ சொன்னீங்களே மியூச்சுவல்னு, அதெல்லாம் வேணாம், சேர்ந்து வாழணும்னு கேஸ் போடலான்னு எடுத்து சொல்லுங்கம்மா. நீங்க புத்திமதி சொன்னாலாவது என் மக புருஷன் கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கலாம்ல. சரிம்மா. தமிழே, இவங்க யமுனா அக்கா தங்கச்சி. வணக்கம் சொல்லு. வணக்கம் மேடம். வணக்கம். உன் புருஷ வீட்டு சைடுல இருந்து அனுப்பின நோட்டீஸ நல்லா படிச்சு பார்த்துட்டேன். அவங்க மியூச்சுவலா டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீ என்னமா முடிவு பண்ணிருக்க? மியூச்சுவலா கொடுத்துடலான்னு நினைக்கிறியா, இல்ல சேர்ந்து வாழணும்னு சொல்லி நம்ம சைடுல இருந்து நோட்டீஸ் அனுப்பிடலாமா? ஆர்த்தி, தமிழ் என்ன சொல்ல போதும் தெரியலையே. கண்டிப்பா சேர்ந்து வாழ முடியாதுன்னதே சொல்ல போறா. மருமக அன்னைக்கு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில இருந்து இவ இன்னும் மேலலையே. சொல்லுமா, நீ என்ன நினைக்கிற? மியூச்சுவல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறியா? இல்ல மேடம், மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. தமிழ், நீ நிஜமா சொல்றியா தமிழ்? ஆமாண்ணே, மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. மியூச்சுவல் வேண்டானா அப்ப சேர்ந்து வாழ நினைக்கிறேன்னு நான் நோட்டீஸ் அனுப்பட்டுமா? அதுவும் இல்ல. என்ன இவ திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னம்மா, மியூச்சுவலும் கொடுக்க கூடாதுங்கற, அதே நேரத்துல சேர்ந்து வாழவும் வேண்டாங்கற. இப்ப நாம என்னதான் பதில் நோட்டீஸ் கொடுக்கறது? எனக்கு சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இல்ல. அதே நேரம் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி என்னால டிவோர்ஸும் கொடுக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து செட்டில்மெண்ட் ஏதாவது எதிர்பார்க்கறியாமா? பணம், சொத்து இந்த மாதிரி? ஒத்த ரூபா கூட எனக்கு வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட நான் எதிர்பார்க்கல. அத தெளிவா அந்த நோட்டீஸ்ல போட்டுருங்க. எந்த செட்டில்மெண்ட்டும் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு போட்டுருங்க. இந்த தமிழ் செல்வி வாழ்க்கையில சுயமா இருந்துருவான்னு போட்டு அனுப்புங்க. சரிம்மா, புரியுது. ஆனா விவாகரத்து கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு காரணம்? என் வயித்துல இருக்கிற குழந்தை. நான் போய் சொன்னேன், தப்பு பண்ண. ஆனா அதுக்காக அவர் குடிச்சிட்டு தப்பா பேசினாரு. நானும் கோவப்பட்டேன். இதுல நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுல என் வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? என் புள்ள பிறக்கிற அன்னைக்கு அவ என்கிட்ட கேப்பால, என் அப்பா யாருமா, அவர் எங்க இருக்காருன்னு கேப்பால. அப்போ நான் அவளுக்கு பதில் சொல்லணும்ல. உங்க அப்பா இங்க இருக்காரு, இவர்தான் உங்க அப்பான்னு சொல்லி காட்டணும்ல. எனக்கு அதுவும் இல்லாம ஊருக்கு முன்னாடி என் புருஷன் எவனுக்கு இந்த புள்ளைய பெத்தன்னு சொல்லி கேட்டாரு. அப்படி கேட்டவன சட்டையை புடிச்சு இழுத்துட்டு வந்து என் மக முன்னாடி நிறுத்தி இவன் தான் உன் அப்பன்னு சொல்லி காட்டணும். என்ன தப்பா பேசிட்டு என்கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு ஓடிடலான்னு அந்த குடும்பம் நினைக்கிறாங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
புள்ள பிறந்த அன்னைக்கு அவளுக்கு அப்ப யாருன்னு அடையாளம் காட்டிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப வேணும்னா நாம இந்த விவாகரத்தை கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். இதே நீங்க விவாகரத்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல, அதே நேரத்துல எந்த செட்டில்மெண்ட்டும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி போட்டு அனுப்பிடுங்க மேடம். மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நோட்டீஸ் அனுப்பிடுறேன். வரேம்மா. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. ஏய், சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் இப்படி பஸ்ல ஆடிக்கிட்டே இருக்க? ஐயோ தமிழ், பஸ்ல போறப்ப இப்படி என்ஜாய் பண்ணிட்டு போனாதான் ஜாலியா இருக்கும். இல்லனா தேனி மெடிக்கல் காலேஜ் போற வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னா கடுப்பா இருக்காதா? சரி நீ என் கூட ஆடு. ஐயோ, என்ன ஆள விடுப்பா, நீ ஆடு. நீ ஆடலன்னா பரவாயில்ல, இந்தா என்ன வீடியோ எடு. எடு எடு. தொட்டு பேசும் சுல்தானா. தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி தேனி. ஹே சக்தி. ஹாய் தமிழ். ஏன் எங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்ல மாட்டீங்களோ? ஹாய்ங்க. ஹாய் ஹாய். உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி தேனி. தம்பி எங்க போனோம்? பாயிண்ட் பாயிண்ட். தேனி மெடிக்கல் காலேஜ் தவிர்த்து எங்கேயும் நிக்காது. அண்ணே, தேனி மெடிக்கல் காலேஜ் தானே? சரி சரி. எவ்வளோண்ணே? 40 ரூபா. இந்தாங்கண்ணே. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் வாங்கலாம், வாங்கிருங்கப்பா. இங்கதான் இடம் இருக்குல்ல, வந்து உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அட பரவாயில்லங்க, வாங்க உட்காருங்க. ஏங்க இல்லைங்க, பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. வாங்கங்க, கூச்சப்படாதீங்க, உட்காருங்க வாங்க. சரிங்க. ஏங்க நாமெல்லாம் ஒரே காலேஜ் தானே, அப்புறம் எதுக்குங்க பக்கத்துல உட்கார கூச்சப்படுறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். என்ன, நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கேண்டீன்காரரு. எங்களை வச்சுதான் உங்களுக்கு பொழப்பே ஓடுது. நாங்க உங்களை நம்பிதான் மதிய சாப்பாடே எடுத்துக்காம வரோம். கூடிய சீக்கிரம் நல்ல சாப்பாடு போடுவீங்கல்ல? ஏங்க இப்ப போடுறது நல்லா இல்லையா? ஏதோ இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. தமிழ், நம்ம 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுக்கலாமே. ஓகேங்க. இந்தாங்க, நீங்களே 3 பேருமே ஒரு செல்ஃபி எடுங்க. இப்படி புடிச்சிட்டு அப்படியே வீடியோ எடுங்க. சரிங்க.